நான் பிரபாரம் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம 7th வரலாறில் முதல் பருவத்தில் முதல் பாடம் பார்க்க போகிறோம். முதல் பாடத்துடைய தலைப்பு இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள். பொதுவாக வரலாறை நம்ம 3 வகையாக பிரித்து வச்சுருக்கோம். பண்டைய கால இந்திய வரலாறு, புவி உருவானது முதல் குப்தர்கள் வரை படித்தோம் அப்படின்னா அது பண்டைய கால இந்திய வரலாறு. குப்தர்களுக்கு அப்புறம் கிபி 700 ஆரம்பித்து 857 வரைய படித்தோம் அப்படின்னா இடைக்கால இந்திய வரலாறு. சார், இந்த பண்டைய கால இந்திய வரலாறு இங்கிலீஷில் ஏன்சியன்ட் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க சார். கிபி 700 ஆரம்பித்து 857 வரைய படிக்கக்கூடியது இடைக்கால இந்திய வரலாறு, மிடிவல் ஹிஸ்ட்ரின்னு சொல்லலாம். ஐரோப்பியர்கள் இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் எப்போ வந்தாங்க? 1453 துருக்கியர்கள் கான்ஸ்டாண்டினோபிளை கைப்பற்றுவாங்க. வருவதற்கான பாதை தடைபடும். அப்போ இந்தியாவுக்கு வர்றதுக்கு புதுசாக ஒரு கடலுடைய பாதையை கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய நாடுகள் தள்ளப்பட்டன. அதில் முதல் ஸ்டெப் எடுக்கிறவங்க போர்ச்சுகீசர்கள். இந்த கான்செப்டில் இருக்கு இல்லையா, அங்கே ஆரம்பிக்கணும். அதுதான் 1453. அங்கே ஆரம்பித்து 1947 வரை படித்தோம் அப்படின்னா அதன் பெயர் மாடர்ன் ஹிஸ்ட்ரின்னு சொல்லப்படக்கூடிய நவீன இந்திய வரலாறு. அப்போ வரலாறு 3 வகையாக பிடிச்சிருக்கோமா? ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி, மிடிவல் ஹிஸ்ட்ரி, மாடர்ன் ஹிஸ்ட்ரி. பாடத்துடைய தலைப்பு என்ன சார்? மிடிவல் ஹிஸ்ட்ரின்னு சொல்லப்படக்கூடிய இடைக்கால இந்திய வரலாறு. அந்த இடைக்கால இந்தியாவை நம்ம 2 விதமாக பிரிக்கிறாங்க. தொடக்க இடைக்கால இந்தியா கிபி 700 ஆரம்பித்து 1200 வரை. பின் இடைக்கால இந்தியா 1200 ஆரம்பித்து 1700 வரை. ஒரு வரலாற்று ஆசிரியருடைய கடமை பார்த்தீங்கன்னா யார் பக்கமும் சாராமல் என்ன நடந்துச்சோ உண்மையை உள்ளதுபடியே எழுதணும். அதைத்தான் ஒரு வரலாற்று ஆசிரியருடைய கடமை. நேர்மையாக இருக்கிறது, நேர்மையுடன் எழுதுதல் அப்படின்னு சொன்னவர் யார்? அவுரங்கசீப்புடைய அவைக்கள புலவரான காஃபி கான். அவுரங்கசீப் சிறப்பு பேர் என்ன சார்? ஆலம்கீர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவுரங்கசீப்பை பற்றி தெரிஞ்சுக்க பயன்படக்கூடிய நூல் தான் என்னது? ஆலம்கீர் நாமா. அடுத்து சார், நமக்கு கிடைக்கக்கூடிய சான்றுகள் பெரும்பாலும் 2 விதமாக பிரிக்கலாம் சார். முதல்நிலை சான்றுகள், 2ஆம் நிலை சான்றுகள். முதல்நிலை சான்றுகள் எதெல்லாம் சார் நம்ம சொல்லுவோம்? கல்வெட்டுகளை சொல்லலாம், பட்டயங்களை சொல்லலாம், நாணயங்களை சொல்லலாம். 2ஆம் நிலை சான்றுகள் எது சொல்லுவோம்? இலக்கியங்களை சொல்லுவோம். கிபி 13ஆம் நூற்றாண்டில் செப்பு பட்டையினுடைய விலை அதிகமானதுனால மறுபடியும் பனை ஓலையை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. சில இடங்களில் காகிதங்களை பயன்படுத்துகிறாங்க. இங்கே தமிழ்நாட்டில், அதுவும் தென் தமிழக பகுதிகளில் கிபி 10 முதல் 13ஆம் நூற்றாண்டு வரை கிடைக்கக்கூடிய அத்தனை செப்பு பட்டயங்களும் பெரும்பாலும் நன்கொடை குறித்த செய்திகளாகத்தான் இருக்குது. இது யாருடைய காலகட்டத்தை சேர்ந்தது சார்? பிற்கால சோழர்கள் காலகட்டத்தை